Hello and welcome. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். முதல்ல சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சிம்பிள் சென்டென்ஸுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் இருக்கும், அவ்வளோதான். எல்லா சென்டென்ஸ்லேயும் ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் அட்லீஸ்ட் இருக்கும். ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணால் எல்லா சென்டென்ஸையும் இந்த ரெண்டு இதாக கிளாஸிஃபை பண்ணலாம். அப்போ சிம்பிள் சென்டென்ஸ் இஸ் அ சென்டென்ஸ் விச் ஹேஸ் ஒன் சப்ஜெக்ட் அண்ட் ஒன் ப்ரெடிகேட். டாக்ஸ் பார்க், நாய்கள் குறைக்கும் அப்படின்னு அர்த்தம். டாக்ஸ் பார்க் இது ஒரு கம்ப்ளீட்டான சென்ஸ் உள்ள ஒரு சென்டென்ஸ். டாக்ஸுங்கிறது ஒரு சப்ஜெக்டு, பார்க் வெர்பு. சப்ஜெக்டை தவிர மற்ற பகுதிகள் தான் ஒரு சென்டென்ஸில் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்கிறது. இது இதை என்ன சொல்லலாம்னா இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் சென்டென்ஸுங்கிறது இப்போ கிளாஸஸில் ரெண்டு கிளாஸ் இருக்குது. இண்டிபெண்ட் கிளாஸ், டிபெண்ட் கிளாஸ். இல்லைன்னா இண்டிபெண்ட் கிளாஸை மெயின் கிளாஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பிரின்சிபல் கிளாஸ்ன்னு சொல்லலாம். டிபெண்ட் கிளாஸை சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னா, இண்டிபெண்ட் கிளாஸுங்கிறது தனித்து பொருள் தரக்கூடியது. இப்போ இந்த சென்டென்ஸில் டாக்ஸ் பார்க்குங்கிறது தனியாக அர்த்தம் முழுமை பெற்ற ஒரு வாக்கியம். அப்போ இது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். அப்போ சிம்பிள் சென்டென்ஸுங்கிறது ஒன்றுமில்லை, ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். He slept well. அவன் நன்றாக தூங்கினான். He subject, slept well predicate. இது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ், தனித்து பொருள் தரக்கூடிய ஒரு வாக்கியம். அப்போ அது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ், the hour to prepare lessons has arrived. பாடம் தயாராக இருக்க வேண்டிய மணி வந்துவிட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போது இதில் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஒரு வேர்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. த ஹவர் டு ப்ரிப்பேர் லெசன்ஸ் அதுதான் சப்ஜெக்ட். ஹேஸ் அரைவ்டு ப்ரெடிகேட். அரைவ்டு மெயின் வேர்பு, இது ஆக்சிலரி வேர்பு. அப்போது இது தனியாக பொருள் தரக்கூடியது. அப்போ ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் அது மட்டும் எடுத்தால் அது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு நாம் சொல்லலாம். அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்னன்னா, ரெண்டு இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட இண்டிபெண்ட் கிளாஸ், இல்லைன்னா மெயின் கிளாஸ், பிரின்சிபல் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்கு மேற்பட்ட இண்டிபெண்ட் கிளாஸ் இருந்ததுன்னா அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். அதில் என்ன இதுன்னா, அதை அந்த ரெண்டுக்கு மேற்பட்ட இண்டிபெண்ட் கிளாஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கும். இப்போ இண்டிபெண்ட் கிளாஸ் connected by coordinating conjunction. Coordinating conjunction இருக்கும். ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும், அப்புறம் ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கும், இன்னொரு இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும். அப்போ அது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He tried hard but he did not succeed. அவன் கடினமாக முயற்சி செய்தான், ஆனால் அவன் வெற்றி பெறவில்லை. அப்போ அவன் கடினமாக முயற்சி செய்தான் அப்படிங்கிறது ஒரு முழுமை பெற்ற வாக்கியம், இண்டிபெண்ட் கிளாஸ். அவன் வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது இன்னொரு முழுமை பெற்ற வாக்கியம், இண்டிபெண்ட் கிளாஸ். பட்டுங்கிறது, ஆனால் அப்படிங்கிறது ஒரு கனெக்டிங் வேர்ப், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அப்போ ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸை ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இணைக்குது. அதனால இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். இன்னொரு இது பார்க்கலாம்.
இதில் இந்த பட்டுங்கிறது கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன். அடுத்தது கவர்ன் யுவர் பேஷன்ஸ் ஆர் தே வில் கவர்ன் யூ. என்ன அர்த்தம்? உன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி ஆள். கவர்ன் அப்படின்னா ஆளுவது, ஆள் அப்படின்னு. உன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி ஆள். இல்லை என்றால் தே வில் கவர்ன் யூ, அவைகள் உன்னை ஆண்டுவிடும் அப்படின்னு அர்த்தம். கவர்ன் யுவர் பேஷன்ஸ், இது வந்து உணர்ச்சிகளை அடக்கி ஆள். ஆள் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், அர்த்தம் முழுமை பெறுது. இன்னொரு முழுமை பெற்ற இது வந்து அவைகள் உன்னை ஆளும், அதுவும் ஒரு முழுமை பெற்ற வாக்கியம். ரெண்டு பிரின்சிபல் கிளாஸ் இல்லைன்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ். நடுவில் ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வருது. என்ன அர்த்தம்? ஆர் அப்படிங்கிறது இல்லை என்றால் அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து கனெக்ட் பண்ணுது. அப்போ இது வந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. லிசன் கேர்ஃபுல்லி, இது ஒரு வாக்கியம், ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஒரு முழுசா அர்த்தம் இருக்கு. லிசன் கேர்ஃபுல்லி, கவனமாக கவனிக்கவும் அப்படின்னு, மிகவும் கவனத்தோடு இருக்கவும் அப்படின்னு. டேக் நோட்ஸ், அது இன்னொரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இன்னொரு வாக்கியம். நோட்ஸ் எடுக்கிறது, நோட்ஸ் எடு அப்படின்னு. அப்போ ரெண்டையும் இணைக்கிறதுக்கு அண்ட் அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கு. அப்போ ரெண்டு முழுமை பெற்ற ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸை இணைக்கிறது, ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இணைக்கிறதுனால அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா என்னன்னா ஃபார், அண்ட், நார், பட், ஆர், இதெல்லாம் வந்து என்னது? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அடுத்து ஒரு சென்டென்ஸ். ரஜினி இஸ் வெரி ஃபேமஸ் yet he is very humble. என்ன அர்த்தம்? ரஜினி இஸ் வெரி ஃபேமஸ்ங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ரஜினி ஒரு மிகவும் புகழ் வாய்ந்தவர். he is very humble, இன்னொரு வாக்கியம் என்ன? அவர் மிகவும் தாழ்மையானவர், பணிவானவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப ரெண்டு தனித்தனியாக பொருள் தரக்கூடிய வாக்கியங்கள் இணைக்கிறதுக்கு ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எட் அப்படிங்கிறது. எட்னா இருந்தும் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தும் அப்படின்னு அர்த்தம். அப்ப ரஜினி இஸ் வெரி ஃபேமஸ், ரஜினி புகழ் வாய்ந்தவர், இருந்தும் அவர் மிகவும் தாழ்மையானவராக இருக்கிறார். அப்ப இப்ப இண்டிபெண்டன்ட் கிளாஸ், மெயின் கிளாஸ், பிரின்சிபல் கிளாஸ் எல்லாமே ஒன்று தான். இப்போ ரெண்டு தனித்து பொருள் தரக்கூடிய வாக்கியங்களை எப்படி பொருத்தமான கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனால் நாம் இணைக்கணும். இப்போ இந்த இடத்துல பட்டுங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஏன் போட்டோம்னா, ஹீ ட்ரைடு ஹார்ட் ஹீ டிட் நாட் சக்சீடுங்கிறது ரெண்டு முரணான வாக்கியங்கள். கடினமாக உழைத்தால் அவன் வந்து வெற்றி பெற்றிருக்கணும், ஆனால் வெற்றி பெறலை. வெற்றி பெறாமல் அது முரணாக நடந்ததுனால் அது பட் அப்படிங்கிறது வரணும். பட், எட் அப்படிங்கிறதுலாம் முரணான வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு பயன்படும் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். எட்னா இருந்தும், அப்போ ஃபேமஸாக இருக்கும்போது கொஞ்சம் ஹியூமிலிட்டி இருக்காது. ஃபேமஸாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு கர்வம் வந்துவிடும். இருந்தாலும் அவருக்கு வந்து இல்லை, கர்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால அது முரணாக இருக்கிறதுனால் இது எட் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஆர் வந்து ரெண்டு ஆப்ஷன், இது இல்லைன்னா இது, அப்படி அதான் அல்லது அப்படிங்கிற இதுக்காக நம்ம இது பண்ணுறோம். இப்போ அண்ட் எதுக்கு கனெக்டிங் வேர்டாக வருது, எதுக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக வருதுன்னா, இது வந்து அடிஷ்னலான ஒரு தகவல். மற்றும் அப்படின்னு சொல்கிறது, லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் டேக் நோட்ஸ். அப்போ பொருத்தமான கனெக்டிங் வேர்டை போட்டு ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸை இணைக்கிறது தான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். அடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா என்னன்னா, சென்டென்ஸ் விச் ஹேஸ் ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸஸ். அதுதான், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும்,
அதாவது இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். கூட ஒன்றோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டதோ சபார்டினேட் கிளாஸ் இருக்கும், அதாவது டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம மெயின் கிளாஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்தோம், தனித்து பொருள் தரக்கூடியது. அப்படின்னா சபார்டினேட் கிளாஸ்னால் என்ன, தனியாக பொருள் தராத வாக்கியம். இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ப்ளஸ் டிபெண்டன்ட் கிளாஸ். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனோட இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். இண்டிபெண்டன்ட் கிளாஸ், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ப்ளஸ் டிபெண்டன்ட் கிளாஸ். இதுதான். அடுத்து நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம், அப்போ புரியும். I went because I was invited. என்ன அர்த்தம்? நான் அழைக்கப்பட்ட காரணத்தினால் போனேன், நான் போனேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ இதில் எப்படி சென்டென்ஸை பிரிக்கிறது? இதில் எது இண்டிபெண்டன்ட் கிளாஸ், மெயின் கிளாஸ்? ஐ வெண்ட், நான் போனேன், அது வந்து ஒரு முழுமையான சென்டென்ஸ் இருக்கு. அடுத்தது பிகாஸ் ஐ வாஸ் இன்வைட்டடுங்கிறது சபார்டினேட் கிளாஸ். என்ன அர்த்தம்னா, பிகாஸ் ஐ வாஸ் இன்வைட்டடுங்கிறது நான் அழைக்கப்பட்ட காரணத்தினால் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, நான் போனேங்கிறது அர்த்தம் முழுமை பெற்றிருக்கு, கம்ப்ளீட் சென்ஸ் இருக்கு. நான் அழைக்கப்பட்ட காரணத்தினால் அப்படிங்கிறது அந்த சென்ஸ் முடிவு வரல, அந்த அர்த்தம் முடிவுக்கு வரல. நான் அழைக்கப்பட்ட காரணத்தினால் அப்படிங்கிற பாதியில் நிற்குது. அப்போ இந்த சென்டென்ஸோட சேர்ந்து வரும்போது தான் அந்த இதுக்கு வந்து அர்த்தம் முழுமை பெறுது. நான் அழைக்கப்பட்ட காரணத்தினால் நான் போனேன் அப்படின்னு சேர்ந்து வரும்போது அர்த்தம் முழுமை பெறுது. சபார்டினேட் கிளாஸ் எப்போவுமே எப்படி இருக்கும், மெயின் கிளாஸோட சேர்ந்து வரும்போது தான் அதுக்கு வந்து அர்த்தம் முழுமை பெறும். அடுத்து tell me the news as you have heard. என்ன அர்த்தம்? நீ கேட்டபடியே அந்த நியூஸை சொல்லு. tell me the news அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், அது தனித்து பொருள் தருது. நியூஸை சொல்லு அப்படிங்கிறது. நீ கேட்டபடியே அப்படிங்கிறது சபார்டினேட் கிளாஸ். இது வந்து என்னது, நீ கேட்டபடியே அப்படிங்கிறது அதில் அர்த்தம் முடிவு பெற்றிருக்கா? இல்லை. அப்போ நீ கேட்டபடியே நியூஸை சொல்லு அப்படின்னு சேர்ந்து வரும்போது அது வந்து முடிவு பெற்றிருக்கு. அர்த்தம் வந்து இந்த மெயின் கிளாஸோட சேர்ந்து வரும்போது தான் இந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம் இருக்குது. அதனால தான் இது மெயின் கிளாஸ், இது சபார்டினேட் கிளாஸ். உங்களுக்கு சபார்டினேட் கிளாஸுக்கு இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பார்த்தோம். இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வரும். அது ஒரு கிட்டத்தட்ட 50 சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்குது. இந்த பிகாஸ் வந்து ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், ஆஸ் வந்து ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அடுத்து ஆஃப்டர், ஆல்தோ, ஆஸ் இஃப், ஆஸ் லாங் as soon as though, although, even though, if only, if, when, whenever, whatever. இந்த மாதிரி நிறைய என்ன இருக்கு, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கு. இதுதான் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்து யூஸ் ஆகும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். வாட் எவர் யூ டூ வெல். உங்களுக்கு தனியாக தெரியும் இந்த சென்டென்ஸோடைய இது. டூ வெல்ங்கிறது ஒரு முழுமை பெற்றிருக்கிற ஒரு வாக்கியம். நன்றாக செய் அப்படின்னு, நன்றாக செய் அப்படிங்கிறது அது ஒரு கட்டளை வாக்கியம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. அதுக்கு ஒரு முழுமையான அர்த்தம் இருக்குது. வாட் எவர் யூ டூ, எது செய்தாலும் அப்படின்னு அர்த்தம். நீ எது செய்தாலும். அப்போ இவ்வளவும் எடுத்துங்க, இதில் அர்த்தம் முழுமை பெற்றிருக்கா? நீ எது செய்தாலும், எது செய்தாலும் என்ன, எப்படி அது சொன்னால் தானே முழுமை பெறும். இப்போ எது செய்தாலும்ங்கிறது முழுமை பெறாத வாக்கியம், அதனால சபார்டினேட் கிளாஸ்.
டூ வெல், நன்றாக செய். இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு பெற்ற இது. இதோட சார்ந்து வரும்போது தான் இதற்கு அர்த்தம். அப்போ இதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்து, தோ ஷீ இஸ் புவர் ஷீ இஸ் ஹாப்பி. அவள் ஏழையாக இருந்தபோதும் அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். அவள் சந்தோஷமாக இருக்கிறாள், அதுக்கு அர்த்தம் முழுமை பெற்றிருக்கு. அவள் ஏழையாக இருந்தாலும் அது முடியல. ஷீ இஸ் புவர், அவர் ஏழை, அது வந்து அர்த்தம் முழுமை பெற்றிருக்கு. தோ ஷீ இஸ் புவர்னா அவர் ஏழையாக இருந்தபோதும் அப்படின்னு இருக்கு. அப்போ அர்த்தம் முடியல. அப்போ அது வந்து சபார்டினேட் கிளாஸ். இது மெயின் கிளாஸ். இது சபார்டினேட் கிளாஸுங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ், மெயின் கிளாஸுங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அப்போது அவள் ஏழையாக இருந்த பொழுதும் அவள் சந்தோஷமாக இருக்கிறாள், சேர்ந்து வரும்போது அர்த்தம் இருக்கு. அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்த்துலாம். A guest is unwelcome when he stays too long. ஒரு விருந்தாளி வந்து அன்வெல்கம், வரவேற்கப்படுவதில்லை. எப்போ? அவர் ரொம்ப நாள் தங்கும்போது அவர் வரவேற்கப்படுவதில்லை. கெஸ்ட் இஸ் அன்வெல்கம் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ். இது அர்த்தம் முழுமை பெறுது. கெஸ்ட் வந்து வெல்கம் பண்ணப்படுறதில்லை. எப்போ? when he stays too long, இது வந்து ஒரு சபார்டினேட் கிளாஸ். அவர் ரொம்ப காலம் தங்கும் பொழுது அப்படிங்கிறது அர்த்தம் முழுமை பெறல. A guest is unwelcomeங்கிற சென்டென்ஸோட சேரும்போது தான் முழுமை பெறுது. இது மெயின் கிளாஸ், இது சபார்டினேட் கிளாஸ். இப்போ when he stays too long அப்படின்னு சேரும்போது இந்த வென்னுங்கிற இதில் வந்து சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் அது சேரும்போது தான் இது வந்து சபார்டினேட் கிளாஸாக மாறுது. இது ஒரு சபார்டினேட் கிளாஸ், இது வந்து ஒரு மெயின் கிளாஸ். சேரும்போது இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இங்கிலீஷ் கிராமரில் இருக்கிற ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் டைப்ஸு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி இதுவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் அப்படிங்கிற பேரில் சிம்பிள் சென்டென்ஸ்லேருந்து காம்பவுண்டாக மாற்றுறது, காம்பவுண்ட்லேருந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றுறது, இப்படி இருக்குது. அதை நாம் வர்ற காலங்களில் நம்ம பார்க்கலாம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you. Bye.